ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. எல்லாருமே நல்லா எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டே இருப்பீங்க. பாதி பேர் குரூப் 2 மெயின்ஸ், அதுக்கப்புறம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கோ அல்லது வேறு எக்ஸாமுக்கோ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நம்ம நிறைய வேகன்சி வந்திருக்குது, அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த எக்ஸாமில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம், அந்த எக்ஸாம் பற்றி நம்ம ஒரு விஷயங்களை சொல்ல போகிறோம். அது எப்படி படிக்கலாம், ஓகேவா? அது எந்த அளவுக்கு எளிமையான ஒரு எக்ஸாம், அதை பாதி பேர் அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாதி பேர் அது குறித்த சிம்பிளான என்னங்கிற அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறீங்க. அதனாலே பாதி பேர் அப்ளை பண்ணுறதே இதுக்கு அப்ளை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் அப்ளை பண்ணுறதே இப்போ அது குறித்த ஒரு சின்ன விளக்கம், எவ்வளோ வேகன்சி, நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமோடைய சிலபஸ் என்ன, நமக்கு அது எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேற்படி இந்த எக்ஸாம் எல்லாருக்குரிய எக்ஸாம் இல்லை, அதை நீங்கள் கிளாரிட்டி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு சில தரப்பினர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்ததுனா, அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் இந்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க கூட அப்ளை பண்ணுங்க. இதுதான். ஓகே, மொத்தம் 3 வகையான போஸ்டிங் வேகன்சி எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு வேகன்சி, மாடரேட்டான ஒரு வேகன்சி தான். போன வருஷம் தான் இந்த வருஷத்தோடைய ஸ்டார்டிங்ல கூட இந்த எக்ஸாம் நடந்திருந்தது. நிறைய பேர் இதே டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. மேபி ஜஸ்ட் மிஸ்ல ஏதாவது போயிருக்கலாம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதிகம், அந்த தடவை இந்த தடவை அதிகமான வேகன்சி தான். பாருங்க, அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்ல 211 வேகன்சி, குரூப் 4 உடைய ஸ்கேல், ஒரு நல்ல ஒரு ஜாப். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி கம்ப்யூட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேருக்கு ஒரு 5 அல்லது 1 அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. நமக்கு இதெல்லாம் விட இந்த வேகன்சி ஒரு நல்ல வேகன்சி. ஓகே, 211 அப்படிங்கிறது ஒரு மாசிவ், ஓகே, ரொம்ப மாசிவ் இல்லை, ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு வேகன்சி. ஓகே, இப்போ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் டைம் இருக்கிறது, நம்ம டைமை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரொம்ப லாங் டைம் இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸாம் அடுத்த வருஷம் தான், பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மந்தோடைய லாஸ்ட் 29ஆம் தேதி தான் எக்ஸாம். 2 எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமோடைய பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம். நான் எக்ஸாமோட பேட்டர்ன் பின்னாடி சொல்றேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை இதுதான், டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஏ ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கும். ஓகேங்களா? அதே இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி படிச்சவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அப்போதான் பாருங்க, 5 வேகன்சி இருந்தது, 1 வேகன்சி இருந்தது. அது காம்படிஷன் கம்மியா இருக்கு, வேகன்சி கம்மி தான். அதே மாதிரி இங்க கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிகிரி இன் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி டிகிரி படிச்சவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் சும்மாவே எழுதி பார்க்கலாம், கொஞ்சம் எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நான் சிலபஸ் லாஸ்டா சொல்றேன். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த 2 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ் ஒரு டிகிரியா படிச்சவங்கனாலும் அவங்க மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். போன தடவை எக்ஸாம் எழுதும்போது எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க, அந்த தடவை அப்படி இல்லை. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 2 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று, அதாவது எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். அதுதான் மார்னிங் பேப்பர் நடக்க போது. 3 hours 300 மார்க்ஸ். நீங்க இதுல என்ன ஸ்கோர் பண்றீங்களோ அந்த ஸ்கோர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காது டிட்டர்மைன் பண்ண போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர். ஒண்ணுமே இல்லை, இது என்ன சிலபஸ் நான் சொல்றேன். ஓகே, அடுத்து பேப்பர் 2 மதியம் நடக்க போறது. அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான், 100 மார்க். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி தான். நல்லா ஞாபகம், தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப பேசிக்கா இருக்கும். 100 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டின் போட்டீங்கனாலே போதும், அது எலிஜிபிலிட்டி தான். அது எடுக்கக்கூடிய மார்க்ஸ் ஆட் பண்ண போறது கிடையாது. ஆனா அடுத்து பார்ட் பி இருக்கக்கூடிய ஜிஎஸ் 75 ஜிஎஸ் 25 ஆப்டிடியூட், இதுல இருக்கக்கூடிய 150 மார்க். ஓகே, இதுவும் ஆட் ஆகும். அப்போ மொத்தம் இங்க ஒரு 300 மார்க், இங்க ஒரு 150 மார்க், மொத்தம் பார்த்துட்டீங்கன்னா 450 மார்க். இந்த 450 மார்க்ல இருந்து தான் நமக்கு ரேங்கிங் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்ப நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட். இதுவும் படிக்கணும். இதுல பார்த்துக்கிட்டு படிக்கவே வேணாம் சொல்லல. இதை நம்ம ஆல்ரெடி எப்படி படிச்சோமோ அதே ஃப்ளோல படிக்கணும். இது மட்டும் பாதி பேர் டச் இட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாதி பேர் இப்போதான் ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம் எழுதுவதற்கு. ஓகேனா? ஆனா ஃப்ரெஷரா இருந்தவங்க இதை கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகே, எனிவே இதுதான் உங்களுக்கு வேற என்ன 450 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் 135. ஆல்ரெடி போன வருஷம் அப்போ எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா ஓரளவுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கிட்டத்தட்ட 235 எடுத்தவங்களால கூட எலிஜிபிள் ஆக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 250 அபோவ் எடுத்தவங்க தாராளமா எலிஜிபிள் ஆயிடுறாங்க ஈஸியா. ஓகேங்களா? மார்க்ஸ் சொல்றேன். ஓகே, ஏன்னா இந்த இதுல எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியாது. இதுல எல்லாரும் படிச்சவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த பேப்பர்ல எல்லாராலையும் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகே, ஒரு 250 அபோவ், நியர்லி ஒரு 300 வந்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஜாபுங்க, அவ்வளவுதான். ஓகே, நியர்லி 300 270 மேல கண்டிப்பா வந்துட்டீங்கன்னா கம்பல்சரி ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுலபமானது. ப்ராசஸ் டக்கு ஃபாஸ்டா முடிஞ்சிடும். குரூப் 4 குரூப் 2 மாதிரி ரொம்ப டிலே ஆகாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சிலபஸ் போயிடலாமா? சிலபஸ் பாருங்க. சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ். ஓகே, பேப்பர் 2 ஓட சிலபஸ் சொல்லிடுறேன். ஒண்ணுமே இல்லை. குரூப் 2க்கு குரூப் 4க்கு நம்ம ஜிஎஸ்ல என்ன படிச்சோமோ அதே தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சயின்ஸ் அதே தான், கரண்ட் அஃபேர்ஸ் அதே தான், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, ஆப்டிடியூட். ஓகே, எல்லாமே அதே தான். இதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? மேக்ஸ் பாருங்க. ஓகேங்களா? இது தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப பேசிக்கா இருக்கும். பிரித்து எழுதுக, பொருள் தருக, ஓகே, வேறுபாடு, பொருள் வேறுபாடு எழுதுங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கும். ஓகே, மேக்ஸ் சிலபஸ் பார்க்கலாமா? ஒன்று மேக்ஸ் செலக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செலக்ட் பண்ணணும். அதிகபட்சம் எல்லாரும் மேக்ஸ் செலக்ட் பண்றாங்க. மேக்ஸோட சிலபஸ் பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸோட ஸ்கூல் மேக்ஸ் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இது என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் மேக்ஸ் தான் இருக்கும். நீங்க யூஜி டிகிரியில என்ன படிச்சீங்களோ அந்த விஷயங்கள் தான் அப்ஜெக்டிவா கேட்பாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸ்கூல் நம்ம பாத்தீங்கன்னா காலேஜ்ல நம்ம நிறைய மேக்ஸ்ன்னு பேருக்கு தான் மேக்ஸா இருக்கும். ஆனா என்னது தியரியா நிறைய படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த தேரம் இந்த தேரம் தான் படிச்சிருப்போம். அந்த தேரத்தோட அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் படிச்சிருப்போம். அங்க வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு கொஸ்டின் மாதிரி எழுதுவோம். ஆனா இங்க என்ன இருக்குன்னா எல்லா கொஸ்டினையும் அதோடைய தேரம், அதோடைய கார்னரி, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அப்ஜெக்டிவா கேட்பாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்ப எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 10 யூனிட் இதுலயும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்க போது மேத்தமெட்டிக்ஸ் இதுலயும் 10 யூனிட் இருக்குது. எல்லாமே யூஜில படிச்சதுதான், பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஓகேங்களா? நல்லா படிச்சீங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிகனாமெட்ரி. அல்ஜிப்ரா நம்ம காலேஜ்ல என்ன படிச்சோமோ அந்த விஷயங்கள் தான். ஸ்கூல்ஸ் இருந்தா ஸ்கூல் கிடையாது, காலேஜஸ் தான். ஓகேங்களா? பாருங்க, இது எல்லாமே நம்ம வந்து காலேஜஸ் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஓகே, படிச்சவங்களுக்கு தெரியும். ஸ்கியூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல், யூனிட் மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து யூனிட் 2 calculus coordinate geometry of 2 dimensions of differential geometry. ஓகே, நான் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் பிளாக் போர்டு வச்சு எப்படி தான் அப்ரோச் பண்ண நான் சொல்லிடுறேன். சிலபஸ் பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதெல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மற்றதோட கம்பேர் பண்ணுறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வெக்டர் கால்குலஸ், ஃபியூரியர் சீரியஸ், அடுத்து அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், ரியல் அனாலிசிஸ் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஓரளவுக்கு மாடரேட்டான ஈஸியான சப்ஜெக்ட், டைனமிக் ஸ்டாட்டிக்ஸ் ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஃபிசிக்ஸாக இருக்கும். ஆப்ரேஷன் ரிசர்ச், கேட் அதெல்லாம் படிப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸோடைய பேப்பர். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய பேப்பர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இருக்குது. இது ரொம்ப 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 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களால மட்டும்தான் எழுத முடியும். ஓகே, மேக்ஸ் மாதிரி தான் எழுதுவோம், எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா அந்த டிகிரி படிச்சவங்களால மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? சிலபஸ் பார்த்தீங்க. இந்த சிலபஸ் நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளுடைய டெலிகிராம்லையும் சென்ட் பண்ணி வச்சிடுறேன். டெலிகிராம்லையும் பார்த்துக்கோங்க. மேற்படி நம்ம என்ன பண்ணலாம், ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு பேப்பர் 2க்கு என்ன பண்ணலாம், ஓகே, அதை நான் சொல்லிடுறேன். சரி, பேப்பர் 1க்கு ஓகே, ஜிஎஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதை கவனிச்சுக்கோங்க. ஜிஎஸ் பிளஸ் அந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, நம்ம படிக்கிறது தான். ஆல்ரெடி எக்ஸாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அதுதான் திருப்பி படிக்க போறீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க. அப்படி இனிமேல் படிக்கலன்னா தாராளமா நீங்க ஏதாவது அகாடமி சேர்ந்தோ, நம்ம அகாடமி சேர்ந்தோ, அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஓன் ப்ரிப்பரேஷன் எப்படி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்க படிக்கலாம். ஓகே, இது ஒரு மேட்டர் கிடையாது, ஸ்கூல் புக் அதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க. அடுத்து பேப்பர் 1ன்னு இருக்கு, அது மேக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருந்தாலும் சரி. ஓகே, நான் மேக்ஸுக்கு நான் ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, என்ன அப்படின்னா கண்டிப்பா யூஜி எல்லாரும் ஏதாவது யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி படிச்சிருப்பீங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அல்லது மனோன்மணியமோ, காமராஜர் யூனிவர்சிட்டி, பாரதியார், பெரியார், பல்கலைக்கழகம், ஏதாவது யூனிவர்சிட்டி தான் அதுக்கு கீழே தான் படிச்சிருப்பீங்க. அட்டானமஸா கூட இருந்துட்டு போகுது, உங்க காலேஜ் அட்டானமஸா கூட இருந்துட்டு போகுது. உங்க காலேஜ்ல நீங்க படிக்கும் போது யூஸ் பண்ண புக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, புக்ஸ் வித் உங்க ப்ரொஃபசர்ஸ் எழுதி போட்டு நோட்ஸ் ரெண்டுமே நீங்க கையில வச்சுக்கணும். சரி சார், அது நான் எப்போ படிச்சு சார், நான் இப்போ என்ன எங்க போய் சார் தேடுறது அப்படின்னா சரி விடுங்க. ஓகே, இப்போ யாராவது காலேஜ் முடிச்சிருப்பாங்களா, அவங்களுடைய நோட்ஸ் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, புக்ஸ் வைக்கணும். புக்ஸ் நம்ம எப்பனாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்க லைப்ரரியில போய் புக்ஸ் எடுத்துக்கலாம், எங்கனாலும் எங்க காலேஜ் லைப்ரரியில போய் புக்ஸ் எடுக்கலாம். ஓகே, எனிவே அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது காலேஜ்ல இருக்கக்கூடிய நோட்ஸ், காலேஜ் டைம்ல இருக்கக்கூடிய புக்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும். அந்த புக்ஸ்லையும் ஒரு சில தேரம் இருக்கும், நீங்க மேக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படியே ஒரு சில தேரம் எல்லாம் இருக்கும், தேற்றம் இருக்கும். ஓகே, அந்த தேரத்துடைய ஒரு சில ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், இது சிக்வல் இது அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில டைம்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் செலக்டிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டுமே போதும். மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி அல்ஜிப்ரா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு விஷயத்துக்கு கடைசி எண்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கு, அதாவது ஒரு சம்மோடைய ஆன்சர், அதுதான் உங்களுக்கு மெயினா ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ல இருக்கும். ஓகே, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு எப்படிதான் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு பார்த்துட்டு தாராளமா என்னைய பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிச்ச நோட்ஸ் புக்ஸ் இது மட்டுமே இடம்.
அது ஒரு கஷ்டமான ஒன்றும் கிடையாது. ரொம்ப காலேஜில் நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாக படிச்சிருந்தீங்களே போதும், இதில் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாமுடைய ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ். ஓகே, அடுத்தடுத்த வீடியோ நம்ம குரூப் 3க்கும் ஜெயில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.